ரீசன்ட் சென்சேஷன்னே சொல்லலாம். இதை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யாரெல்லாம் பண்ணலாம், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக எப்போ சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டால் அப்பப்போ சாப்பிடுவோம். ஆனால் அதுக்கு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் ஏன்சர்லேருந்து தூங்குற வரைக்கும் சாப்பிடுவோமா. ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னன்னா, பர்சனலைஸ்டாக நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் விண்டோ வச்சுக்கணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி ஏன் இப்போ பேசணும்னா, அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணா பின்னான டைமே இல்லாமல் சாப்பிட்றத விட்டுட்டு டைமுக்குள்ள சாப்பிடும் போது நம்ம டைஜஷனும் சரி, ஸ்லீப் சைக்கிள் சரி, எல்லாமே ஒரு பேலன்ஸுக்கு திரும்பி வரும். டைமே இல்லாமல் சாப்பிடும் போது நமக்கு ப்ராப்பரான தூக்கமும் இருக்காது, ப்ராப்பரான டைஜஷனும் இருக்காது. எல்லாமே பாடி உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே குழம்பி போயிடும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றதுனால எல்லாமே அதுங்களோட ப்ராப்பரான வேலையை பண்ணாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியை ஹீல் பண்றதுக்கு தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்ல டூலா யூஸ் ஆகும். சைட் எஃபெக்டா உங்களுக்கு வெயிட் லாஸுமே கொடுக்கும். நல்ல சைடு எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் 12 hours கூட வச்சுக்கோங்க. மார்னிங் 8 ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிட்றீங்கன்னா உங்களோட டின்னரை வந்து நீங்க நைட் 8 நீங்க முடிச்சிடுறது. ஏன் 12 hours ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, நீங்க கண்ணா பின்னான்னு சாப்பிடுறீங்க, ஏன்சதுலேருந்து சாப்பிடுறீங்க, தூங்குற வரைக்கும் சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட உடனே. ஏன்னா நம்ம இதுல நிறைய பிரச்சனை. ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒழுங்கா நைட்டு தூங்குறதே இல்லை. இன்னும் நைட்டு தூங்குறது இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா, நைட்டு ஒருத்தர் 2 மணிக்கு தூங்குறான்னா அந்த 2 மணி வரைக்கும் கண்டதை சாப்பிட்றான். நம்ம சும்மா இருந்தாலே சாப்பிடதான் தோணும். குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறதுலாம் கெட்ட பழக்கம். அதே மாதிரி தான் கண்ணா பின்னான்னு சாப்பிட்றதும் கெட்ட பழக்கம் தான். கெட்ட பழக்கம் இல்லைன்ட்டு நிறைய பேர் இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஒபீஸா இருக்கிறது ஒரு பேடான ஒரு ப்ராப்ளம். அது வந்து இந்த ஃபுட் விளாகர்ஸ் எல்லாம் பார்த்து தான் நிறைய பேர் கெட்டு போறாங்க. அவங்க கண்டென்ட் பண்றாங்க, ஓகே. நீங்க ஃபாரின்ல ஃபுட் விளாகர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, ஒரு வீடியோ பண்றதுக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிடுவான், மிச்சம் 6 நாள் அவன் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஊர்ல அதெல்லாம் பண்றது இல்ல. நம்ம ஊர்ல 6 நாள் சாப்பிடுறானுங்க. அவங்களை பத்தி நீங்க கெட்டு போயிடுறீங்க. அவங்க அன்ஹெல்த்தியா இருக்காங்கன்றதுக்கான ரிசல்ட்டை நீங்க அவங்க ஃபியூச்சர்லயே பாத்துடலாம். ஸோ அதை தாண்டி நிறைய பேர் சாப்பிட்டு ப்ராப்பரா வச்சிருக்காங்கன்னா அவங்க ப்ராப்பரான ரொட்டீன் வச்சு ஃபாலோ பண்ணி பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதெல்லாம் பார்த்து நீங்க நிறைய சாப்பிடணுன்றது கிடையாது. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஈஸி ஆயிடுச்சுன்னா 12 hours 14 hours கேப் விடுங்க ஃபாஸ்டிங்க்கு. இந்த 14 hours கேப்ல நீங்க தண்ணி குடிக்கலாம். தண்ணியோ பிளாக் காஃபியோ ஏதோ சுகர் இல்லாம. இந்த 14 ஹவர்ஸ்ல 8 hours நம்ம தூங்குற டைம் தான். ஸோ ஆப்வியஸா அதுவும் நமக்கு தெரியாது. எக்ஸ்ட்ரீமான ஃபாஸ்டிங் போகும்போது இப்போ 16 hours கேப் விட்டுட்டு மீதி 8 hours நான் சாப்பிடும்போது அப்போ கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய வரும். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃபாலோ பண்ண. பாடி செல்ஃபா ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும் நல்லா உடம்பு நல்லா இருக்குன்றது. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 14 hours கேப் விட்டு 10 hours சாப்பிடுங்க. அது பழகிச்சுன்னா அப்படியே 16, 18 அப்படி போங்க. டெய்லியுமே 16 hour ஃபாஸ்டிங் 8 hourல 3 வேளை சாப்பிட்றது நார்மல் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு லைஃப் லாங் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். இந்த விண்டோல நீங்க கம்மியெல்லாம் சாப்பிடணும் கிடையாது. நீங்க நார்மலா சாப்பிட்றத இந்த விண்டோக்குள்ள சாப்பிட்டுக்கங்க. கேலரிக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஜங்க்லாம் சாப்பிடக்கூடாது. இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. சேஃப் தான். எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம்.